நோக்கம் என்கின்ற அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக ஜட்ஜ்மெண்ட்டை பேசுகிறோம். அவர் 1996 ஜட்ஜ்மெண்ட்டை மீறி இருந்தால் பரவாயில்ல, 2014 மீறி இருந்தால் பரவாயில்ல, 17 மீறி இருந்தால் பரவாயில்ல. அதைத்தான் ரகுபதி அவர்கள் சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டே வேறு என்பது உங்கள் முன்னால் நாங்கள் வைக்கின்றோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டே வேறு. இரண்டாவதுங்கண்ணா, நீதியரசர் அவர்கள் கண்டெம்ட் எப்போ எடுத்தார்னா 5 மணிக்கு கண்டெம்ட் எடுக்கிறாரு 3ஆம் தேதி. அட்வொகேட் ஜெனரல் சொல்கிறாங்க இல்லைங்க ஐயா 6 மணிக்கு தான் தீபம் ஏற்றும். அதுக்காக கண்டெம்ட்டை 1 மணி நேரம் தள்ளி வைக்கிறார். 6:05க்கு தீபம் ஏற்படுத்த சகோதரருக்கு தெரியும். அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்கிறார் ஈஓ எங்கேன்னு. ஈஓ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருங்க ஐயா. நான் சொல்றது 3ஆம் தேதி 6:05க்கு நடந்த கண்டெம்ட்ல ஏற்பாடு செய்யல, பெட்டிஷனரை கூப்பிடல, 1ஆம் தேதி ஈஓ நடவடிக்கை எடுக்கல, 2ஆம் தேதி எடுக்கல, 3ஆம் தேதி கண்டெம்ட் ஆஃப் பெட்டிஷன் வரும்போது கோர்ட் வரும்பொழுது அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாங்க ஈஓக்கு ஃபோனை போடுங்க. ஈஓ அவைலபிள் இல்லைங்கிறாங்க. ஸோ ஈஓ வரல, வீடியோ கான்ஃபரன்ஸ் வரல. இன்னைக்கு மதுரையினுடைய போலீஸ் கமிஷனர் கலெக்டர் சம்மன் பண்ணியிருக்காங்க.